ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க. வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களாப்பா? சாப்பிட்டீங்களா? நான் இன்றைக்கி போயிட்டு பேங்க் புக் வாங்கிட்டு வந்தேன். இன்றைக்கி என்ன ஒரு சம்பவம் நடந்ததுன்னு பாருங்கள். என்னோடய ஞாபகம் மறதி எங்கெல்லாம் கொண்டு போய் விடுது அப்படின்னு. உண்மையாகவே ரொம்ப ஞாபகம் மறதி அதிகமாகிட்டே போயிடுது. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இன்றைக்கி என்ன பண்ணினேன், நேற்று என்ன பண்ணேன், நேற்று ரேஷன் கடைக்கு போனேன் இல்லைங்களா? உட்காந்துக்கலாம். நேற்று ரேஷன் கடைக்கு போயிட்டு வந்தேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா? அரிசி இத்தனை கிலோ, சர்க்கரை, பருப்பு, எண்ணெய் இதெல்லாமே ஒரு டோக்கன் மாதிரி எழுதி கொடுத்தாங்க. அந்த டோக்கன் மட்டும் வாங்கிட்டு அட்டையை எங்கேயோ விட்டுட்டு வந்துட்டேன். சவுண்டு வருது இல்லைன்னு தெரில. சர்க்கரை அட்டையை வந்து அங்கேயே விட்டுட்டு வந்துட்டேன். ஞாபகம் இல்லை. நேற்று ஃபுல்லாகவே எனக்கு ஞாபகமே இல்லை. இன்றைக்கி வந்து பேங்க்கு போனால் திடீர்னு அட்டைலாம் கேட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்ட்டு ஆதார் அட்டை, பேன் கார்டு, சர்க்கரை அட்டை எல்லாமே இருக்குதான்னு பார்க்கலாம் அப்படின்ட்டு பர்ஸை பார்த்தா இல்லை, சர்க்கரை அட்டை இல்லை. ஐயோ, எங்கே விட்டுமா தெரியலையே, ஞாபகம் இல்லையே அப்படின்ட்டு நல்லா நினச்சி பார்த்தேன். இருந்தால் ரேஷன் கடையில் தான் இருக்கும். அப்படியே இல்லைனாலும் கீழே விழுந்துருந்தா நம்மளோட சர்க்கரை அட்டையை வந்து அடுத்தவங்க யாரும் யூஸ் பண்ண முடியாது. சரி, போய் கேட்டுக்கலாம், கேட்டு தான் பார்க்கலாமே, அப்படி இல்லைன்னா பார்க்கலாம் என்ன பண்ணுறதுன்னு யோசனை பண்ணலாம் அப்படின்ட்டு போயிட்டு கேட்டேன். அன்றைக்கி ஒரு 10:45 போயிட்டு கேட்டேன். பஸ்ஸு கிளம்பும்போது தான் போயிட்டு பார்க்குறேன். இல்லை, அப்புறம் போது கேட்டேன், அண்ணா சர்க்கரை அட்டை இங்கே விட்டுட்டு போயிட்டேண்ணா அப்படின்னேன். இங்கே தாம்மா இருக்குது, எடுத்து வச்சுருக்கிறேன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அதை வாங்கிட்டு பேங்க்குக்கு போனால் பேங்க்கு புக்கு அது ஒரு அரை மணி நேரம் ஆச்சு. அங்கே புக்கு ஓப்பன் பண்ணி கொடுக்குறதுக்கு அரை மணி நேரம் ஆச்சு. அதுக்கப்புறம் புக்கை வாங்கிட்டு இன்றைக்கி காலைல போகும்போது பழைய சாதம் சாப்பிட்டு போனேன். பழைய சாதம் சாப்பிடும் பயங்கரமான பசி. எனக்கெலாம் இந்த பழைய சாதம், ரச சாதம் இதெல்லாம் சாப்பிட்டோம்னா வயிறே அடையாது. சீக்கிரமாக பசி எடுத்துக்கும். ஒரு 2 மணி நேரத்தில் பசி எடுத்துக்கும். பழைய சாப்பாடெலாம் சாப்பிட்டா அடுத்து ஒரு 2 மணி நேரத்துக்குள்ளே எதாவது சாப்பிட்ணும். அதேமாரி ரசம் சாதம்லாம் சாப்பிட்டோம்னா எதுவும் 2 மணி நேரத்துக்குள்ளே எதாவது சாப்பிட்றணும். இல்லைன்னா ஒரு மாதிரி கிருக்குன்னு ஆயிரும் உடம்பு. சாப்பிடாமே இருந்துட்டால் கூட இருந்துக்குவேன். ஆனால் சாப்பிட்டா மட்டும் திரும்ப பசிச்சுதுன்னா கண்டிப்பாக சாப்பிட்டே ஆகணும். சரி, என்னடா பண்ணுறதுன்னு பேங்க் விட்டு வெளியில் வந்தோடனே அப்புறம் ஒரு கரும்பு ஜூஸ் ஒன்று பார்த்தேன். ஒரு கடை இருந்தது, ஒரு வயசான அம்மா தான் வச்சுருந்தாங்க. சரி, இங்கே போய் கரும்பு ஜூஸ் குடிக்கலான்ட்டு கரும்பு ஜூஸ் ஒன்று குடித்தேன். குடிச்சிட்டு தண்ணி ஒரு மடக்கு கேட்டு வாங்கி குடிச்சிட்டு அந்த அம்மா என்ன பண்ணாங்க, காய் எல்லாம் வச்சு சப்போட்டா பழம், வெண்டைக்காய், அப்புறம் பப்பாளி பழம், வாழைப்பூ வச்சு விற்றுட்டு இருந்தாங்க. இது வெண்டைக்காய் வேணுமாம்மா அப்படின்னு கேட்டாங்கல்ல. வேண்டாம்மா, காய் இருக்குது, வீட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு நான் காசு எடுத்தேன். கையில் எடுத்தோடனே அப்புறம் வாழைப்பூ பார்த்தேன்னா, சரி வாழைப்பூ வந்து பொரியல் பண்ணி வீடியோ போடலாமே, நமக்கும் ஆயிரும், வீடியோவுக்கும் ஆயிரும் அப்படின்ட்டு வாழைப்பூ எவ்வளோமான்னா 20 ரூபான்னு சொன்னாங்க. சரின்ட்டு கரும்பு ஜூஸ் ஒரு 10, வாழைப்பூ ஒரு 20, 30 ரூபாய்க்கு 100 ரூபாயாக இருந்தது. என்கிட்ட சேஞ்ச் இல்லை. இருந்த சேஞ்சு வந்து காலையில் போகும்போது ஆட்டோ கொடுத்துட்டேன். ஆட்டோவுக்கு 20 ரூபா. அங்கேருந்து நாங்கள் டவுனுக்குள்ளே போகணும்னா, அந்த எந்த ஊர்னு சொல்லக்கூடாதுன்னு தான் நான் சொல்லலை. அப்புறம் பார்த்திங்கன்னா 100 ரூபாயை கொடுத்தா சில்லறை இல்லைம்மா, சில்லறை எந்த குடும்பம் அப்படிங்க, என்கிட்ட சில்லறை இல்லைம்மா அப்படின்ட்டு. ஒரு பக்கத்தில் ஒரு பழக்கடை இருந்தது. பழக்கடைக்கு போயிட்டு சில்லறை கேட்டாங்க. அவங்க பக்கத்துலேயே தான், அப்படியே குறுக்கு கம்பி இருக்குது, கை நுழையாது, சின்ன கட்டமாட்டம் இருக்குல்ல, அந்த கம்பி இருந்து 100 ரூபாய்க்கு 2.50 இருந்தால் கொடுக்கண்ணு அப்படின்னு சொல்லி அந்த அம்மா கேட்டாங்க. நான் என்ன பண்ணேன், குடும்பம் இப்படியே போய் வாங்கிட்டு வரேன்னு சொல்லி அந்த அம்மா கையில் நான் கொடுத்த 100 ரூபாயை வாங்கிட்டு அந்தாண்ட பழக்கடைக்கு போய் சில்லறையை வாங்கிட்டு வந்து இந்த பக்கமாக அந்த காய் இருந்த பக்கமாக கொடுத்துட்டேன். நான் நின்று குடிச்ச இடத்துல டேபிள் மேலே வாழைப்பூ வச்சுட்டேன். பையில் வைக்கல, டேபிள் மேலே வச்சுட்டேன். சில்லறை கொடுக்கும்போது மட்டும் அந்த பக்கத்தில் இருந்து கொடுத்துட்டேன். பழக்கடை ஓரமாக இருந்து கொடுத்துட்டேன். எனக்கு அந்த பூ ஞாபகமே இல்லை, அந்த டேபிள் மேலே வச்சு ஞாபகமே இல்லை. ஆனால் அங்கே தான் அந்த கடையில் தான் இருக்குது. பையில் வைக்கவும் இல்லை, டேபிள் மேலே வச்சுட்டு தான் பர்ஸ்லேருந்து காசு எடுத்தேன். பர்ஸ்லேருந்து காசு எடுத்த அப்புறம் அந்த கொடுத்த உடனே அந்த வாங்கிட்டு நான் அந்த பணமும் வாங்கி அந்த அம்மாவுக்கு வந்து 30 ரூபா கொடுத்துட்டு மீதி 20 ரூபா சேஞ்சு நான் வாங்கிக்கிட்டு, அந்த தம்பி 2.50 கொடுத்தா அப்படி இல்லை, அதில் ஒரு 50 கொடுத்து 20 ரூபா சேஞ்சு நான் வாங்கிட்டு 30 ரூபா அந்த அம்மா எடுத்துக்கிச்சு. 50 ரூபாய் வாங்கிச்சு, 20 ரூபாய் என்கிட்ட கொடுத்துட்டு. சரி, மாம்பழம் வாங்கிட்டு போகலாம் அப்படின்ட்டு இங்கே வந்து அதிகமாக மாம்பழம் அங்கெல்லாம் சும்மா கிலோ 10 ரூபா தான் விற்கிது.
இருந்தாலும் வந்து ரொம்ப பழமாக காயாக வாங்கி பழுக்க வச்சோம்னா வீணாக போயிடுது, பழமாக கிடைக்க மாட்டேங்குது. அப்படின்றதால பழமாக நான் என்ன பண்ணேன், 2 கிலோ 100 சொன்னாங்கன்னு 1 கிலோ பழம் அழகாக பார்த்து பார்த்து பொறுக்கிட்டு இருந்தேன். சின்ன சின்னதாக என்ன பிடிக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு சின்ன சின்னதாக பொறுக்கிட்டு இருந்தேன். பொறுக்கிட்டு இருக்கிற கேப்பில் அப்போவும் அந்த அம்மா என்கிட்ட கூப்பிட்டு கொடுக்கவே இல்லை. சரி, ஆனால் பார்த்துருப்பாங்க அந்த அம்மா, ஆனால் பார்த்துருப்பாங்க, பார்க்கலன்றதுலாம் வாய்ப்பு இல்லை. அந்த வாட்ரு பாட்டில் பக்கத்துலேயே தான் இருந்துச்சு, வாட்ரு பாட்டில் எடுத்துருப்பாங்க, பார்த்துருப்பாங்க, ஆனால் கூப்பிட்டு கொடுக்கல. எனக்கு அந்த ஞாபகமே இல்லை. அப்போது மாம்பழமும் வாங்கிக்கிட்டு அந்த கடைக்கு ஆப்போசிட்லேயே தான் 1 மணி நேரம் நின்றுட்டு இருந்தேன் பஸ்ஸுக்கு. பாருங்க, இந்த மாம்பழம் தான் 50 ரூபாய்க்கு. இந்த மாம்பழம் நின்ற நேரம் வாழைப்பூவும் விட்டுட்டு வந்துட்டேன். சரி, அது போய் போனதுக்காக நான் வருத்தப்படலை. என்னோடய ஞாபகம் பாருங்கள், நேற்று சர்க்கரை அட்டை, இன்றைக்கி வந்து வாழைப்பூவு ஞாபகம் வந்து இது மாதிரி இருக்குது. ஆனால் திரும்ப எனக்கு நல்லா ஞாபகம் வந்துடும். திரும்ப ஞாபகம் மாதிரியே விட்டாலுமா அதுக்காக நான் எங்கே போனாலும் இதுமாரி கையில் இருக்கிற பர்ஸு செல்லு இதெல்லாம் சீக்கிரமாக கீழே வைக்க மாட்டேன். எவ்வளோ வெயிட்டாக இருந்தாலும் எப்படி இருந்தாலும் கையிலே தான் வச்சுருப்பேன். நல்லா இருக்குது பழம் வந்து சின்ன சின்னதாக அழகாக பார்த்து பார்த்து வாங்கினேன். நிறைய பழம் பெரிய பழமாக இருக்கிறதுல இதில் அப்படி கண்ணி போய் ஒரு மாதிரி கருப்பாக இருக்குது, சொத்தையாக இருக்க மாட்டேங்குது. அதனால் நான் பார்த்து பார்த்து சின்ன சின்ன பழமாக பார்த்து வாங்கினேன். இந்த வீடியோ என் பொண்ணு பார்த்துட்டு நாக்கில் வச்சு ஊறும் அவளுக்கு. பாருங்க, நல்லாயிருக்கு பழம், நல்லாயிருக்கு. 1 கிலோ வந்து 50 ரூபா. ஆனால் அந்த கடைக்கு ஆப்போசிட்டில் நான் பஸ்ஸுக்கு நின்றுட்டு இருந்தேன். நான் அந்த கடையுமே பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன். சத்தியமாக எனக்கு ஞாபகமே வரலப்பா. கரெக்டாக வந்து நான் 12:10 1 மணி வரலையும் பஸ்ஸுக்கு நின்றுட்டுருக்குறேன் 50 நிமிஷமாக. இந்த இடையில அந்த அம்மா ஆனால் பார்த்துருக்குது, ஆனால் என்னை கூப்பிட்டு கொடுக்கவும் இல்லை. எனக்கு சத்தியமாக அந்த இது பூ ஞாபகமே இல்லை, வரல. சரி, அப்புறம் என்ன பண்ணுறது? ஓ, இதே இங்கே வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறம்மா, இதை வரேன். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த டப்பா வாங்கிட்டு வந்தேன். இந்த டப்பா பார்த்திங்கன்னா 150. அப்போ கணக்கு வந்து 2 டப்பா வந்து, ஒரு டப்பா வந்து 25 ரூபா, 2 டப்பா 50 ரூபா, இது 2 டப்பா 100 ரூபா, இது 2 டப்பா 150 ரூபா கணக்கு. ஒரு டப்பா 25 ரூபா கணக்கு. ஆனால் நல்லாயிருக்கு. இதை பிரித்து எடுத்து பார்க்கலாங்களா? அம்மா உட்காருங்க, வந்துடுறேன். எனக்கு அந்த வாழைப்பூ போனதான் வருத்தமாக இருக்குது. ஐயோ 20 ரூபா காசு போயிடுச்சு அப்படின்ற வருத்தம்லாம் கிடையாது. வாழைப்பூ வந்து நான் ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கினேன், ரொம்ப பிடிக்கும். அதில் வீடியோ வேறு டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு போடலாம் அப்படின்லாம் நினச்சேன். நான் சூப்பராக செய்வேன், வாழைப்பூ வந்து சூப்பராக செய்வேன். அவர் இன்னுமே சனிக்கிழமை எங்கள் ஊர் சந்தையிலேயே அது வாங்கினாதான். நல்லாயிருக்கு. மல்லிகை ஜாமான் கொட்டிக்கிட்டு டப்பா இல்லை, பாப்பா வீட்டிலேருந்து பாப்பாவுக்கு வாங்கி கொடுத்து பார்த்திங்களா, அந்த டப்பா தான் இங்கே எடுத்து வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். பாப்பா போகும்போது எல்லாமே கொடுத்து விட்டேன். பிளாஸ்டிக் கவரில், சாப்பாடு பாக்ஸில் இது மாதிரிலாம் மல்லிகை ஜாமான் கொட்டி வச்சுக்கிறேன். அதனால் இது வந்து மல்லிகை ஜாமான் கொட்டிக்கலாம். போதும் 6 டப்பா. அப்புறம் இன்னொரு டப்பா பார்த்திங்கன்னா இது 150 ரூபா. என்னடா டப்பா சின்ன டப்பா, கொஞ்சம் பெரிய டப்பா. இங்கே பாருங்க, 2வது டப்பா ஆயிடுச்சா, 3வது டப்பா ஆயிடுச்சா, 4வது டப்பா. சூப்பராக இருக்குது. நான் வந்து இதில் எடுத்தது என்னென்னா 2 டப்பா இல்லை 3 டப்பா தான் இருக்கும் அப்படின்னு நினச்சேன். அப்புறம் பார்த்தா லாஸ்ட்டில் ஒரு குட்டி டப்பா ஒன்று அழகாக இருக்குது. நான் அந்த டப்பா எதுக்காக வாங்கினேன் அப்படின்னா, மல்லிகை ஜாமான் கொட்டி வைக்கணும்னு சொல்கிறேன். இந்த சிக்கன் மசாலா பொடி, கறி மசாலா பொடி, ரசப்பொடி, சாம்பார் பொடி, அப்புறம் இன்னும் மல்லிகை பொடி, இதெல்லாம் நிறையா இருக்குது இல்லைங்களா. அதெல்லாம் வந்துட்டு அப்படியே பிரித்து சமையலுக்கு தேவையான போட்டு அப்படியே கவர்லேயே வச்சுருக்கிறோமா. அந்த கவர் வந்து ஜன்னல் மேலே தான் வச்சுருக்கேன். சரி, அது வந்து பூச்சிக்கிச்சி எதோ ஏறிடுச்சுன்னா என்ன பண்ணுது, அந்த கவர் வந்து லைனாக இதில் அடுக்கி வச்சுக்கலாம். அடுக்கி வச்சுட்டோம்னா மூடி போட்டு, எங்கள் மூடி கவர் உள்ளே வச்சு மூடி. ஆனால் சைஸ் பார்த்து நான் வாங்கினேன். கொஞ்சம் உயரமாக இருக்கிறதால அந்த மசாலா கவர் வந்து இதில் அப்படியே நிற்க வச்ச மாதிரி வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் அந்த டப்பா வாங்கினேன். நல்லா இருக்குது, கொஞ்சம் உயரமாக. நீங்கள் வீடியோவில் பார்க்குற மாதிரியே தான் இருக்கும். நல்லா இருக்குது. கலரும் ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்புறம் அதில் இருக்கிற டிசைனும் பிடிச்சிருந்தது, டப்பாவும் பிடிச்சிருந்தது. அதெல்லாம் வாங்கிட்டேன். இது வந்து யூஸு. ஆனால் இப்போதைக்கு வந்து இதெல்லாம் யூஸ் எதுவும் இல்லை, போட்டு வச்சுக்கலாம். அப்புறம் நான் ஊருக்கு போகும்போது பாப்பாட்ட கொடுத்துடலாம். பெரிய பாப்பா வந்தாலும் எடுத்துகிட்டு போட்டோம்,
சின்ன பாப்பா பார்க்க போனாலும் கொண்டு போய் கொடுத்துடலாம். நமக்கு இது யூஸ் இல்லை, வச்சு பார்க்கலாம், வேறு எதாவது கொட்டி வச்சுக்கலாம். இந்த 6 டப்பாவில் கொட்டுந்துக்கோ, மீதி எதாவது பொருள் இருந்ததுன்னா அதில் கொட்டி வச்சுக்கலாம். ஆனால் இது லஞ்ச் பாக்ஸ் மாதிரி யூஸ் பண்ணலாம். லஞ்ச் பாக்ஸ் மாதிரி யூஸ் பண்ணலாம். சாப்பாடு, சாம்பார், பொரியல் இருந்தால் பொரியல் எடுத்துக்கலாம், ரசம் இருந்தால் ரசம் எடுத்துக்கலாம். நல்லாயிருக்கு. எனக்கு இதுமாரி பிளாஸ்டிக் பாத்திரம்லாம் நிறைய பிடிக்கும் டிசைன்ஸ்னு. ஆனால் என்ன இன்னமும் அந்த சிந்தனை வந்து அந்த வாழைப்பூ மேலே தான் இருக்குது. என்ன பண்ணுறது? போகலாம். ஆமாம், இதுக்காக போயிட்டு 1 மணி நேரம் எப்படி பார்த்தாலும் போய் வாங்கிட்டு வரலாம். இங்கேருந்து ஃப்ரீ பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணோம்னா எப்படி பார்த்தாலும் 2 மணி நேரம் ஆயிரும். ஃப்ரீ பஸ்ஸுக்கு போயிட்டு வரணும்னா பஸ்ஸு ஃப்ரீ தானே அப்படின்ட்டு ஒரு டிராக்டரில் பாட்டு ஓடிட்டு போச்சு. அதான் கட் பண்ணிட்டேன். இருங்க, ஒரு நிமிஷம், பாட்டு சத்தம் கேட்குது. வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா பாட்டு சவுண்டு கேட்கக்கூடாது. அது ஒரு 5 நிமிஷமாக பாடின டிராக்டர் இங்கே நின்று இருக்க மாட்டேங்குது. பாட்டு சவுண்டு கேட்டுகிட்டே இருந்து பாஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ஆன் பண்ணேன். போயிட்டு அந்த வாழைப்பூ வந்து வாங்கிட்டு வரதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. இருந்தாலும் ஒரு 2 மணி நேரம் வேஸ்ட்டாக போவோம். 2 மணி நேரம் வேஸ்ட்டாக பண்ணாலுமோ, அப்படி இல்லை ஆட்டோவில் போகிறோம்னா ஆட்டோவுக்கு வந்து பார்த்திங்கன்னா போகிறதுக்கு 20 ரூபா, திரும்ப ரிட்டன் வர்றதுக்கு 20 ரூபா, 40 ரூபா போயிடும். அந்த 40 ரூபா போகிறதுக்கு அந்த 20 ரூபா போனால் போய் போகுதுன்னே விட்டுடலாம். ஆனால் எனக்கு என்னென்னா பூ போயிடுச்சு அப்படின்னு தான். என் பூ ரொம்ப சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆகுது. வாழைப்பூ வந்து லேடிஸ் சாப்பிட்றது ரொம்பவே நல்லது, ஜென்ஸு சாப்பிட்றது ரொம்ப நல்லது. நாங்கள் இங்கே கிராமத்தில் தான் இருக்கிறோன்னு பேர். நமக்கு இடம் இருந்தால் தான் வாழை மரத்தில் ஓடிக்கலாம். நமக்கு இடம் இல்லை அப்படிங்கிறதால கிராம சைடு நிறைய கிடைக்கும். ஆனால் டவுனுக்குள்ளே போயிட்டு காசு போட்டு தான் வாங்கிடுவேன். கிராம சைட்லேயும் பார்த்திங்கன்னா வேறு யார் வீட்டு காட்டிலேயாவது கிடைக்கும், கேட்டால் கொடுப்பாங்க. இப்போலாம் யாரும் அதிகமாக வாழை மரமே வைக்கிறது இல்லை. இந்த பக்கம்லாம் வாழை மரம், ஈரோடுலாம் பார்த்திங்கன்னா வாழை தோப்பு தான் நிறையா. அங்கெல்லாம் வந்து கொஞ்சம் சீப்பாகவே கிடைக்கும், நிறைய கிடைக்கும். இங்கெல்லாம் வந்துட்டு யார் வீட்டில் காட்டெல்லாம் வாழை மரம் இருக்குது என்னன்னு நமக்கு தெரியல. யார்கிட்ட போய் கேட்டுட்டு இருக்கிறது, அதனால் நான் கேட்கல. சரி, நாம் வேணும்னா காசு போட்டு வாங்கிக்கிறதா அப்படின்ட்டு வாழைப்பூ பார்த்தோன்னே எனக்கு அந்த சிந்தனை. வீடியோவுக்கும் நல்லா பொரியல் பண்ணி போகிறதுக்கு நல்லாயிருக்கும், நாமளும் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு வாங்கினேன். அது என்னென்னா இப்படியாட்டி நினைக்கிறேன் அப்படின்ட்டு போயிடுச்சு. போனால் 20 ரூபா போகிறதுக்காக நான் ஃபீல் பண்ணல, வாழைப்பூ மிஸ் பண்ணிட்டேனே அப்படின்ட்டு தான். சக்கரை கூட போய் கேட்டேன், கொடுத்துட்டாங்க எடுத்து வச்சிருந்து. வாழைப்பூ என்ன பண்ணுறது, போனால் போயிட்டு போதுங்க போங்க. இது தனியாக எடுத்து வச்சிட்டேன், இது தனியாக யூஸ் பண்ணல. இந்த 6 டப்பாலையும் மல்லிகை ஜாமான் வந்து கொட்டினதுக்கப்புறம் வேணும்னா வந்துட்டு வேறு எதாவது எக்ஸ்ட்ரா பொருள் இருக்குது அப்படின்னா இதில் போட்டுக்கலாம். இதில் வந்து மசாலா ஐட்டம் மட்டும் வைக்கிறதுக்கு, சரிங்களா? ஏன்னா இப்போ ஒரே டப்பாவில் இருந்தால் அப்படியே டப்பாவோடு எடுத்து நமக்கு என்ன மசாலா வேணுமோ எடுத்துக்கிட்டு அதிலே வச்சுக்கலாம், மூடியும் வச்சுக்கலாம், சேஃப்டியாக இருக்கும், இல்லைங்களா? ஓகேப்பா, இதுமாரி டப்பா கிடச்சேன்னா வாங்குங்க, நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். சரிப்பா, பாய். எனக்கு பயங்கரமான பசி, அதுக்குள்ளே பாய் சொல்லிட்டேன். பயங்கரமான பசி. அதுக்கப்புறம் வந்து வரையிலே 10 ரூபா பால் பாக்கெட் ஒன்று, சேமியா பாக்கெட் ஒன்று வாங்கிட்டே வந்ததும் கை கால் கழுவிட்டு அப்படியே வெங்காயம் அரிஞ்சு பச்சை மிளகா அரிஞ்சு சேமியா செஞ்சு அதையும் வீடியோ எடுத்து போட்டுட்டேன். நேரம் போயிட்டே இருக்கும், அப்லோட் ஆகிட்டே இருக்கும். இது வந்து இப்போ ஒரு 4 மணிக்கே அப்லோட் பண்ணுவேன். சேமியாவை அப்படியே உப்புமாவை எடுத்து செஞ்சு சாப்பிட்டு சூப்பரான டேஸ்ட்டு. அப்படியே சுட சாப்பிட்டேன். சாப்பிட்டு அப்படி கம்முன்னு படுத்துட்டேன். அவ்வளோ நேரம் படுத்தேன், கிடந்தேன் 1/2 மணி நேரம் மட்டும். செல்லு சார்ஜர் இல்லை, சார்ஜர் போட்டு கம்முன்னு படுத்துட்டேன். படுத்து எழுந்திரிச்சி சரி இது மேலே படுத்தா நடக்காதா சாமி அப்படின்ட்டு இன்னும் கொஞ்சம் யூடியூப்க்கு அப்ளை பண்ணுறது இருக்குது. நேற்றே வந்து அந்த சிஸ்டர் வந்து கால் பண்ணியிருந்தாங்க, எனக்கு வந்து கொஞ்சம் ஒர்க் இருக்குங்க சிஸ்டர், நீங்கள் வந்து நான் ஒரு தம்பிக்கிட்ட நம்பர் கொடுத்துருக்கேன், அந்த தம்பி மூலிமா நீங்கள் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி அந்த சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க. ஓகே சிஸ்டர்னு சொல்லி அந்த தம்பி நேற்று கால் பண்ணியிருந்தேன். அப்படியே செம்மையாக அப்ளை பண்ணுற தம்பி எங்கள் அக்கா பையன் தான். எங்கள் அக்கா பையன் இப்போ இல்லைங்க, இல்லை நைட்டு நேரது நாளைக்கு மத்தியானம் வந்துட்டு நான் உனக்கு போட்டு கொடுக்குறேன், ஃபோன் போட்டு கொடுக்குறேன் அப்படின்னா சரின்னு இப்போ அதுக்கு போகணும். டீரை குடிச்சிட்டு கிளம்பிடுவோம். இன்றைக்கி எதுவும் அதிகம் வீடியோ இல்லை, இந்த 2 வீடியோ தான். போயிட்டு அப்ளை பண்ணிவிட்டு எப்படி பார்த்தாலும் அது இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 2 மாதம் ஆகுமா அப்ளை பண்ணுறதுக்கு. அப்போ போய் கொஞ்சம் கொஞ்சமாக ஒன்றும் புரியல. சரி, என்ன நடக்கட்டும், பண்ணுவோம், அதுக்காக தானே கஷ்டப்படுறோமே. சரிப்பா, பாய்.